சந்தியா கைய விடு. முடியாது அத்தை. ஐயோ ஆண்டவா ராமா, என்ன இது? எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை. எல்லாம் ஏன் தலையில வந்துதான் விடியுது. என்ன சந்தியா, எனக்கு தெரியாம போதை மருந்து ஏதாவது சாப்பிட்டியா என்ன? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ பேசிட்டு இருக்க? இந்த வயசுலதான் எல்லாரும் பூஜை செய்யணும். அது கூட தாராளமா பண்ணலாம் அத்தை. கோயிலுக்கு போய் சாமி பாட்டு பாடணும். அதையும் பண்ணலாம் அத்தை. பண்ணலாம் சொல்லிக்கிட்டே இரு. ஆனா இப்ப வந்து கல்யாண நாள் கொண்டாடணும்னு சொல்றியே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சந்தியா? பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அத்தை. ஐயோ ஆண்டவா ராமா, இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். விடு விடு சொல்றேன்ல. சந்தியாக்கா தேவையில்லாம சிங்கத்தோட வாய்க்குள்ள போய் தலையை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போதோ விட மாட்டாத. இங்க பாருங்க, மத்தவங்களை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்ற வரைக்கும் நான் உங்க கையை விடவே மாட்டேன். இங்க இருந்து நீங்க போகவே முடியாது. என்ன சந்தியா அது? உனக்கு மறந்து போயிடுச்சா என்ன? நான் உன்னோட மாமியார். என் கைய பிடிக்கிற உரிமை உனக்கு சுத்தமா கிடையாது. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. நான் சொல்றபடி கேட்டு நடக்க வேண்டியதுதான் உன்னோட கடமை. கண்டிப்பா நான் கேட்பாத்த. அப்படின்னா நான் சொல்றத கேளு. முதல்ல என் கையை விடு. விடுன்னு சொல்றது. உங்க மருமகனா நீங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையும் கேட்கணும்ல. ஆனா அத்தை, நீங்களும் மாமா தானே எனக்கு அம்மா அப்பா. அதனால எனக்கும் ஆசை இருக்கும்ல. இன்னைக்கு உங்களோட வெட்டிங் டே. இதை நான் ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்க போறேன். டே பண்ணி ஒத்துக்கோங்க அத்தை. ஐயோ ஆண்டவா ராமா, என்னோட நெய். இப்ப நான் என்ன பண்றது? நான் மீனாட்சியை கூப்பிடுறேன். அம்மா மீனாட்சி, எங்க இருக்க? மீனாட்சி சீக்கிரம் வா. எங்க போய் தொலைஞ்ச? அண்ணி அம்மா கூப்பிடுறாங்க. அவங்க தான் கூப்பிடுறாங்கல. போங்க அண்ணி போங்க. மீனாட்சி இங்க வா. வான்னு சொல்றேன்ல. அத்தை, சந்தியாக்கா உங்க கைய பிடிச்சிட்டாங்களா? என்ன பாத்துட்டு நிக்கிற? முதல்ல வந்து இந்த நெய்ய பாரு, தீஞ்சிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வா. இல்ல, நெய் செய்யறது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமாங்க அத்தை, நெய் பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது அத்தை. நீங்க எப்பவும் சொல்லி கொடுத்தது இல்லல்ல. அது வந்து அவ அழறான். உங்க புள்ள அழறான். ஏன் புள்ள அழறான்? இல்ல என்னோட புள்ள அழறான். ஏன் புள்ள தானே எப்பவும் அழுவான். கண்ணை அழுதுட்டு இருக்கான். நான் போய் கண்ணை சமாதானப்படுத்திட்டு வரேன். நான் போறேன். கண்ணை அழறான். மீனாட்சி நில்லு. கண்ணை அழறான் அத்தை. நீங்க புரிஞ்சுக்கோங்க அத்தை. இதுக்காக ப்ளீஸ் நீங்க சம்மதம் சொல்லுங்க. இந்த கல்யாண நாளை பத்தின பேச்ச விடணும்னா நீ என்கிட்ட இருந்து என்னத்தை வாங்க போறேன்னு சொல்லு. நீங்க சம்மதம் தான் சொல்லணும். என்ன நீ சுத்தி சுத்தி அங்கே வந்து நிக்கிற? ஒத்துக்கோங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். ஐயோ சந்தியா, எதுக்காக இப்ப போலீஸ்னு சொல்ற? எனக்கு தெரியும் நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போற. அதுக்காக என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறியா? ப்ளீஸ், அது கத்தம் தெரியல. அத்தை இங்கிலீஷ் வேணா அத்தை. நான் உங்ககிட்ட தமிழ்ல சொல்றேன். ப்ளீஸ் அத்தை ஒத்துக்கோங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்காக ஒத்துக்கோங்க. அம்மா சம்மதம் சொல்லிடுங்க. பாருங்களேன், பாவம் அண்ணி எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. பாசமாவும் அவங்க கேக்குறாங்கல்ல, இல்லையாம்மா? அதானே இவ்வளவு நேரம் நீ பேசலேன்னா பாத்துட்டு இருந்த. உனக்கு தைரியம் இருந்தா இங்க வா. உன்னோட முடிய புடிச்சு இங்க இருந்தே உனக்கு எல்லா புண்ணிய கஷேத்திரங்களையும் காட்டுறேன். அப்ப தெரியும் அந்த சரோஜா யாருன்னு. இரு, உன்னை அப்புறமா நான் வந்து கவனிச்சுக்கிறேன். இரு, நான் பிரீத்தியை கூப்பிடுறேன். ஐயோ, இந்த நெய் தீஞ்சு போயிடும் போல இருக்கே. அம்மா பிரீத்தி, எங்க இருக்க? பிரீத்தி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஐயோ, இந்த நெய் தீஞ்சுக்கிட்டு இருக்கே. ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? முதல்ல இங்க வா. வா, இந்த நெய்யை கொஞ்சம் வந்து பாரு. அது வந்து என் பொண்ணு அழுதுட்டு இருக்கா. நான் போய் அவளுக்கு பால் கொடுத்துட்டு வந்துட்டுமா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வந்துடுறேன். ஏய் பிரீத்தி, எங்க போயிட்டு இருக்க? நில்லுமா, இங்க வா. அத்தை இந்த குழந்தை தான் அழுவதில்ல. அத்தை நீங்க ப்ளீஸ் நீங்க சம்மதம் சொல்லுங்க அத்தை, எனக்காக. ஐயோ சந்தியா, முதல்ல கையை விடுன்னு சொல்றேன்ல. இல்ல அத்தை, நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிவாதம்னா உங்க மருமகளுக்கு அதை விட பிடிவாதம். நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் கை விட்டுடுறேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா சந்தியா? இப்படி மாமியாரோட கையை பிடிச்சிட்டு நிக்கிற? விடு, கையை விடுங்கறேன்ல. நீங்க சரின்னு சொல்லுங்க, உடனே நான் கையை விட்டுடுறேன். இருக்கட்டும், இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். அந்த சிவப்பு லிப்ஸ்டிக் காரியே வர சொல்றேன். அவளாவது வந்து எனக்கு உதவி செய்யறாளான்னு பார்க்கலாம். ஏய் சவிதா, எங்க இருக்க? சவிதா, எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா. என்னம்மா? சவிதா, முதல்ல இங்க வாமா. வந்து இந்த நெய்ய கொஞ்சம் சீக்கிரம் பாரு. வா, சீக்கிரம் வா. போன் திலீப் எனக்கு தான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அமெரிக்கால இருந்து கால் பண்றாருல, அவருக்கு நிறைய பணம் ஆகும் ஐஎஸ்டி கால்ல. அதுவும் இல்லாம வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே பேசணும்னு சொன்னீங்க. அதனால இப்ப பேசிடுறேம்மா, சரியா? இங்க வந்துடுறேன். நில்லு, எங்க போற? சவிதா நில்லுமா. அதான் திலீப்போட போன் எடுக்க போயிட்டால.
அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் வேணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.